நான் இங்க உங்க வேட்பாளராக இங்க வந்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ஒரு சிறந்த ஆட்சி 10 வருடங்களாக இது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தல். அதனால இந்த 10 வருஷமாக சிறப்பாக ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தவர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அவர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அவர் வருவதற்காக இந்த தேர்தலில் பெரிய வெற்றியை பெற வேண்டும். அதில் உங்க பிரதிநிதியாக நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல பாலமாக, அதாவது உங்க தொகுதிக்கும் டெல்லிக்கும் நான் ஒரு நல்ல பிரதிநிதியாக செயல்படுவேன் என்று நான் உறுதியாக சொல்ல வந்திருக்கிறேன். இதுல என்னவென்றால், நாங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் இங்க நிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் சுலபமா இருக்கு. இப்ப இந்த இடத்துல நிறைய பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, பட்டாசு தொழிற்சாலை இதை சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு. அப்ப நாங்க நிதி அமைச்சர்கிட்ட பேசும்போது, இங்கே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது, கண்டிப்பாக இந்த தொழில் நசுங்கிவிட நாங்கள் விடமாட்டோம், கண்டிப்பாக சிறப்பாக இதை செயல்பட நாங்கள் கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப இது கடைசியில் ஒரு கோர்ட்ல ஒரே ஒரு பேப்பருக்காக அங்க இருக்கு. அது வந்துடுச்சுன்னா சிறப்பா இந்த தொழில் நடக்கணும். அப்புறம் இன்னும் இது ஒரு எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணி வேலை வாய்ப்பு அதிகரித்து நல்ல இந்த இடம் செழிப்பாக இருக்கிறதுக்கு. ஏன்னா இந்த இடம் ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியா. இங்கே இந்த தொழில் தான் முக்கியமாக இருக்கு. இது இன்னும் சிறப்பாக நடத்த நான் கண்டிப்பாக உங்களுக்காக, உங்கள் பிரதிநிதியாக நான் குரல் கொடுப்பேன் என்று உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதுல என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் என்று இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்படுகிறது. அப்படி இருக்கும் போது நாங்கள் இருக்கிற இடமும் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று நான் உறுதியாக சொல்றேன். இப்ப நாங்க எதிர்கட்சி அது மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா, இப்ப திமுகவோட கூட்டணியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரதமர் மந்திரி என்று இன்னும் கிடையாது. யாரு பிரதமர் மந்திரி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றதுக்கு ஆள் இல்லை. அவங்க இன்னும் சொல்லாம இந்த தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் அதிமுக, தேமுதிக அவங்க கூட்டணியை பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? யார் அவங்க பிரதமர்? அவங்க மத்தியிலையும் எதுவும் கிடையாது, இங்க மாநிலத்திலையும் அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க. மக்கள் கிட்ட நான் இதை செய்வேன், நான் சிறப்பா செய்வேன் அப்படின்னீங்கன்னா எங்க போய் செய்வீங்க? யார்கிட்ட போய் கேட்பீங்க? எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்துடுது. அது கண்டிப்பா அவங்களால அதை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அவங்க யாரை அவங்க சப்போர்ட் பண்றாங்கிறது உறுதியாக இல்லை. எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் வராங்க. ஆனா யார் சிறப்பா செய்ய முடியும், யார் கரெக்டா பண்ண முடியும், செய்ய முடியும்ங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து உங்கள் பிரதிநிதியாக, உங்கள் சகோதரியாக என்னை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றேன்.